வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கரண்ட் டாப்பர் இன்டர்வியூல ஒரு பச்சையான பொய்யை சொல்லி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அம்பலப்பட்டு தண்ணீர் குடித்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு. அதனால மீண்டும் ஒரு அசிங்கப்பட்டிருக்காரு. இந்த முறை எதனால பிரசாந்த் கிஷோர் அசிங்கப்பட்டிருக்காரு அண்ட் பிரசாந்த் கிஷோரை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவர் முன்வைக்கிற அந்த கருத்துக்களை, அவருடைய அனாலிசிஸை நம்ம என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த முறை பிரசாந்த் கிஷோர் அசிங்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்றது யோகேந்திர யாதவ் தெரிவித்த ஒரு கருத்தை மேனிபுலேட் பண்ணி மக்களிடையே ஒரு பொய்யான செய்தியை பரப்பியதற்கு தான் இந்த முறை அசிங்கப்பட்டிருக்காரு. யோகேந்திர யாதவே வந்து அதை கால் அவுட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் தப்பா அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு, நான் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியதாக அவர் மக்கள் முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்றத யோகேந்திர யாதவே சுட்டி காட்டியிருக்காரு. யோகேந்திர யாதவ் என்ன ப்ரெடிக்ஷனை முன் வச்சார் அப்படின்னா, கரண்ட் டாப்பருக்கு ஒரு இன்டர்வியூவை யோகேந்திர யாதவ் கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல அவருடைய ப்ரெடிக்ஷன் தொடர்ச்சியாக அவர் இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன், அதாவது 400 பார் 400 இடங்களை பாஜக கைப்பற்றும் அப்படின்றதான் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக முன் வச்ச ஒரு முழக்கம். அந்த முழக்கம் அப்படின்றது போலியானது, பொய்யானது, களத்துல அது இல்ல. 400 இடங்களை பாஜக பிடிக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாத ஒன்று அப்படின்றதை முதல்ல போட்டு உடைத்தவர் வந்து யோகேந்திர யாதவ் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவருக்கு அனுபவம் இருக்கு எலெக்ஷன்ஸை கணிக்கிறதுல, எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றதுல, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, அது என்னவா எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றதை கணிக்கக்கூடிய ஒரு நபர் தான் யோகேந்திர யாதவ். அந்த வேலையை ப்ரொஃபஷனலா பண்ண ஒரு நபர், செஃபாலஜிஸ்ட் தான் யோகேந்திர யாதவ். அவர் தான் முதல்ல 400 பார் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து பஸ் பண்ணவர் பொதுவில். அதுக்கப்புறம் பாஜக தலைவர்களே இதை பேசாமல் இருக்கிறதா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். வீம்புக்கு பேசுவாங்க, நீங்க என்னங்க 400 பாருன்ற முழக்கத்தை முதல்ல முன் வச்சிங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லையே, 400 இடங்களை பாஜக கைப்பற்றும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லையன்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுதுதான் அதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்கள் 400 இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா, நட்டா போன்ற அந்த கட்சியினுடைய தலைவர்களாக கருதப்படக்கூடிய இவர்களாம் வந்து பேசலாம் நம்ம பார்த்துருக்கோம். வேற இடத்துல நரேந்திர மோடி இந்த கருத்தை எங்கேயாவது முன் வச்சிருக்காரு? ஏன்னா முதல்ல பேசினது அவர் தான். அதுக்கப்புறம் ஒரு வாயை திறந்து எந்த இடத்துலாவது 400 இடங்களை பிடிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு பேச்சே காணும். இதை பிரேக் பண்ணவர் யோகேந்திர யாதவ் தான். அவருடைய ப்ரெடிக்ஷன் படி பாஜக 230 இருந்து 250 இடங்கள் வருவாங்க. என்டிஏல ஒரு 35 இருந்து ஒரு 40 சீட் வரும். காங்கிரஸ் வந்து 3 இலக்க எண்ணை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75 இருந்து ஒரு 100 இடங்களுக்கு மேல பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சிருந்தார். சோ இதை தான் பிரசாந்த் கிஷோர் வந்து அப்படியே கூட்டி கழிச்சு போட்டு, பாருங்க நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் தான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா, பாஜக கூட்டணி வந்து 303+ இடங்களை பிடிக்கும், அல்லது அதற்கும் மேல கடந்த முறை 303 இடங்களை பிடிச்சிருந்தாங்க, அந்த இலக்கத்தை ரீச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட ஜாஸ்தியான சீட்ஸ் வந்து பாஜக பிடிக்கணும்னு தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தேன். பாருங்க இன்னைக்கு யோகேந்திர யாதவ் அதே கருத்தை முன் வச்சிட்டாருன்றதை அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டாரு. ஆனா ஆக்சுவலா என்ன யோகேந்திர யாதவ் சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாஜக 230 இடங்கள்ன்றதை பிடிக்கும், அல்லது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்டிஏ நான் சொல்லக்கூடியது வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களை பிடிக்கலாம். அதுவும் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி பாஜகனுடைய ஒரு பார்ட்னரா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அதுவும் சொல்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. அவ்வளவு திக்கான ஒரு கோலிஷன்லாம் அது கிடையாது. அதனால எப்படி இருந்தாலும் பாஜக தோல்வியடைவதற்கு தான் வாய்ப்பு உள்ளது. எப்படி நீங்க கால்குலேட் பண்ணாலும் 272 மார்க்க பாஜக பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதை அப்படியே கரண்ட் டாப்பர் இன்டர்வியூல சொன்ன விஷயத்தை திருச்சு மாத்தி எடுத்துட்டு ஒரு 1 hour இன்டர்வியூ, அது அவருக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாருங்க. யோகேந்திர யாதவே சொல்லிட்டாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், அவருடைய ஞானம் உங்களுக்கு தெரியும், அறிவு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யோகேந்திர யாதவே சொல்லிட்டாங்க, நான் சொன்னதான் நீங்க யோகேந்திர யாதவும் சொல்லியிருக்காரு. நான் வந்து மொத்தமா பாஜக கூட்டணி 303+ அதெல்லாம் அதுக்கு மேல உள்ள இடங்களை பிடிக்கும்னு சொல்றேன். அவரு பாஜக தனியா 230 இருந்து 50, என்டிஏ வந்து 30-40 இப்படிலாம் சொல்லி அவர் வந்து பாஜக வெற்றி பெற போதுன்னு சொல்லியிருக்காரு. சோ எப்படி பார்த்தாலும் அந்த கருத்து உண்மைதான் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு. அதை தான் யோகேந்திர யாதவ் கால் அவுட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து எப்படி பார்த்தாலும் பாஜக மெஜாரிட்டி வாங்காது, எப்படி இருந்தாலும் பாஜக மெஜாரிட்டி வாங்குறது கஷ்டம் தான், அது ஜெயிக்காதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே மாத்தி பிரசாந்த் கிஷோர் தெரிவிக்கிறார் அப்படின்ற கருத்தை யோகேந்திர யாதவ் முகத்தில் ஆழ்ந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போது பிரசாந்த் கிஷோர் சோசியல் மீடியால பாஜகவுக்காக வேலை செய்யக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்படியே அமைதியாயிட்டாரு. எதுவும் அதற்கு ரிப்ளை பண்ணாம அப்படியே கடந்து போயிட்டாரு. முதல்ல பாஜக வெற்றி பெறாது, பாஜக தோல்வி அடையும், பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு, அல்லது பாஜக கிளைம் பண்ற மாதிரியான பலத்துல பாஜக இல்ல, 400+ இடங்கள் 400 பார் அப்படின்ற அந்த வேகத்துல பாஜக இல்ல அப்படின்னு அதை பிரேக் பண்ணவங்க மக்களிடையே சொன்ன நபர்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான நபர்களா அல்லது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான நபர்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ராஜ்தீப் சர்தேசாய் வந்து இந்தியா முழுக்க எலெக்ஷன்ஸ் ஆன் மை பிளேட்ன்ற ப்ரோக்ராம் நடத்துறாரு, எல்லா மாநிலங்களுக்கும் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவர் வந்து வெளியே சொல்றாரு பாஜக சொல்ற மாதிரியான பலத்துல இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட வாஜ்பாய் வந்து முதல் முறையாக பிரதமராக இருந்த பிறகு நடந்த தேர்தல்ல எப்படி அலை வந்து மாறினச்சோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் மாதிரி தான் தெரியுது. 2004 பாஜக மீண்டும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அடைக்கும், ஷைனிங் இந்தியான்ற முழக்கத்தோட ஒரு கேம்பெயினோட பாஜக வராங்க. நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு தான் எல்லாருமே கணிச்சிட்டு இருந்தோம். ஆனா பாஜக படுதோல்வியை சந்திச்சது, காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வே வந்து மாறி இருக்குன்னு ராஜ்தீப் சர்தேசாய் வந்து சொல்லியிருந்தார். ராஜ்தீப் சர்தேசாய் காங்கிரஸினுடைய ஆதரவுலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எல்லாமே கட்சி, காங்கிரஸ் ஒரு கட்சி, பாஜக ஒரு கட்சி. பிகாஸ் இன்னைக்கு பாஜக கட்சியாகவே பார்க்காத பிரதமர் இருக்காங்க. அது ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய
பல ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, பல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. அப்படி ராஜீவ் சர்தேசாய் இருந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் பாஜகவை ஒரு கட்சியாக பாவிக்கக்கூடிய நபர். அப்படி அவர் பாஜக இந்த எலெக்ஷன் என்ன நடக்கும்ன்றத ரொம்ப ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஜேர்னலிஸ்டா இன்னைக்கு பாஜக சொல்ற மாதிரியான பலத்துல இல்ல, பாஜக ப்ரொஜெக்ட் பண்ற ஃபிகர்ஸை பாஜக வாங்காதுன்னு ராஜீவ் சர்தேசாய் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சமஸ் எடுத்துக்கலாம். சமஸும் வந்து ஒரு பாஜகவினுடைய அதிதீவிரமான எதிர்ப்பாளரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸை விட பாஜக மோசம், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், ரெண்டும் கட்சி தான். பாஜக கொண்டு வந்த அக்னிவீர் திட்டத்தை இன்னைக்கு காங்கிரஸ் அதை எடுத்து இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க. அக்னிவீர் திட்டத்தை ஸ்டாப் பண்ணுவோன்னு எல்லா இடத்துலயும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட ராகுல் காந்தி ப்ராமிஸை கொடுத்து வர்றாரு. அப்படிப்பட்ட திட்டங்களை வந்து ஆதரித்து கட்டுரைகள் எழுதியவர் தான் சமஸ். அவர் வந்து பாஜகவை ஒன் ஆஃப் த பார்ட்டியா தான் பாக்குறாரு. அவரும் இந்த 400+ இடங்கள் பாஜக பிடிக்கும் அல்லது பாஜக பலமா இருக்குன்ற இமேஜை உடைச்சதுல சமஸும் ஒரு முக்கியமான நபர். அவரும் வந்து பாஜகவினுடைய தீவிரமான எதிர்ப்பாளர் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஹிந்து ராம் எடுத்துக்கலாம். அவர் டைரக்டா டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸை சப்போர்ட் பண்ணாலும் கூட அவரும் அதுல காங்கிரஸ் வந்து சிபிஎம் எதிர்க்கும் பொழுது ராகுல் காந்தி பினராயி விஜயன் அட்டாக் பண்ணும்போது அப்போ பினராயி விஜயன் பக்கம் நின்று ராகுல் காந்தி எதிர்த்தவர் தான். ஃபேக்ட்ஸை பேசக்கூடிய நபர். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா கடந்த 2019 தேர்தலில் அவர் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தும் பொழுது என்ராம் கிட்ட கேட்கப்பட்ட கீழே தமிழ்நாடுல பாஜக கன்ஃபார்மா ஜெயிக்காது, பட் வந்து இந்திய அளவுல பாஜக தான் ஜெயிப்பாங்க ஓப்பனா அவரே வந்து பிரஸ் மீட்ல சொன்ன நபர் தான். அவரே வந்து இந்த முறை வந்து மாறுது, அவருக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் தாண்டி ஃபேக்ட்ன்றது இதுதான், பாஜக ஜெயிக்க போதா இல்லையான்றது தொடர்பாக ரொம்ப வெளிப்படையா கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர் தான் என்ராம். சோ இன்னைக்கு பாஜகவினுடைய அதிதீவிர எதிர்ப்பாளர்கள் தான் பாஜகவுக்கு எதிராக மாறிடுச்சு, பாஜகவுக்கு எதிராக இந்த எலெக்ஷன் போயிடுச்சு, பாஜக வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு, தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாரும் அதிதீவிர பாஜக எதிர்ப்பாளர்கள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி இடத்துல பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் வந்து தொடர்ச்சியாக பாஜக 300+ ப்ரொஜெக்ஷன்ல இருக்காங்க, அவ்வளவு வாங்க போறாங்க, அறுதி பெரும்பான்மையோட மீண்டும் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்றது எல்லாமே அப்படியே அதை பார்க்கும் பொழுது ஃபேக்சுவலா அவங்க பேசுறாங்களா அல்லது எந்த அடிப்படையில பிரசாந்த் கிஷோர் பேசுறாங்கன்னா ஒரு டேட்டாஸ் நம்பர்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா உட்காந்து நம்ம எந்த டேட்டா எந்த நம்பர் சொல்லுது எந்த ஃபிகர்ஸ் வச்சு பேசுறீங்க எதுவும் டிஸ்கஸ் பண்றீங்கன்னு யாரும் அவரை கேள்விதான் கேட்கறது கிடையாது. அப்படி ஒரு கேள்வி கேட்டுதான் கரண்ட் ஆஃபர் எந்த ப்ரொஜெக்ஷன் வச்சு நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னது நடக்கலையே, காங்கிரஸ் வில் பி ரூட்டட் ஃப்ரம் குஜராத் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொன்னீங்க, ஆனா நடக்கலைன்னு சொன்னப்போ உடனே கொந்தளிச்சு தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய புரோக்கர் தொழிலுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு ரொம்ப பொங்கி சீறி பாஞ்சு டான்ஸ்லாம் ஆடி இருந்தாரு. பட் அவருடைய டேட்டாஸ் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. அவரே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை முன் வைக்கிறாரு. இது எல்லாமே அகைன் நம்மளோட பார்வையில இது ஒரு மேனிபுலேஷன் தான். எப்படி இன்னைக்கு யோகேந்திர யாதவ் சொன்னதாக சொன்னாரோ அதே மாதிரி அவர் தொடர்ச்சியாக மேனிபுலேட் பண்றாருன்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டேஞ்சரா இருக்குன்னு இன்னைக்கு சிவில் சமூகம் கருதிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அட்வொகேட்ஸ் எல்லாரும் எலெக்ஷன் நடக்கிற முறையை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஓட்டிங் பெர்சன்டேஜ்ல வர வாக்கு செலுத்தியவர்கள் யாரு, அதனுடைய லிஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தொடர்பான மிகப்பெரிய டிஸ்கஷன் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடந்துட்டே இருக்கு. அப்போ எலெக்ஷனே ஃபேரா நடக்குதான்ற கேள்வியும் பலரும் முன் வச்சுட்டே இருக்காங்க. அண்ட் அதுல சந்தேகங்களையும் எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. சோ இப்படியான காலகட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோர் பரப்புறது அப்படின்றது அடிப்படையிலேயே ஃபேக்ட்ஸ் அவர் பேசுறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அண்ட் அவர் இந்த முட்டு கொடுக்கறதுக்கு பாஜக வெற்றி பெற போகுது, பாஜக 300+ எடுக்க போகுதுன்றதை முட்டு கொடுக்கறதுக்கு அவர் பேசக்கூடிய பேச்சுகள் வந்து மிக மிக மோசமாக இருக்கு. குறிப்பாக எதையுமே வந்து அவர் பிரச்சனையாகவே பார்க்கல. அதாவது இந்த நாட்டுல வந்து இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே அவர் கண்ணுக்கு பிரச்சனையா தெரியல. ரொம்ப நார்மலா சொல்லுவாங்க, ஒரு பாலிடிக்ஸ்ல நீ இருக்கு, ஒரு அரசியல நீ இருக்கு அப்படின்னா மக்கள் மீது நீ வந்து கோவப்படக்கூடாது. மக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க, மக்கள் வந்து கோவப்படும், அவனுக்கு அன்றாடம் வாழ்க்கை இருக்கும், அவனோட பிரச்சனை இருக்கும், அவனுக்கு தண்ணி வராது, சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காம இருக்கும், வேலை ஒழுங்கா இல்லாம இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சுகபோகமான லைஃப்லாம் அவங்க வாழல. சோ மக்களுடைய கோபத்தை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். மக்கள் வந்து கோவப்படுறாங்க, நம்ம மேலேயே கோவப்படுவாங்க, மக்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருப்பாங்க, அவங்களே தோக்கடிப்பாங்க. நீ எந்த பிரதிபலனும் பாராமல் மக்களுக்கு வேலை செய்யணும், அதுதான் வந்து அரசியல் இருக்கும் உனக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மக்கள் அப்படின்ற அந்த ஃபேக்டர்ஸே மறந்துட்டாரு. மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கும், அவங்களுக்கு சரி தப்புன்றது தெரியும், மக்கள் தான் அல்டிமேட்டா எஜமானர்கள், அவர்கள் தேர்வு செய்யறவங்க தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துக்கு போறாங்கன்ற அந்த எந்த ஒரு புரிதலும் பார்வையும் இல்லாமல் மக்களை அவ்வளவு கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வை தான் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கு. குறிப்பாக எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற இந்த எலெக்ஷன்ல வந்து பிரதமர் பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது உலகம் முழுக்க பத்திரிகைகளால விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் குறித்து இவ்வளவு தரக்குறைவாக பேசிட்டு இருக்காரு. நாட்டினுடைய பிரதமரே இப்படி பேசுறாரு அப்படின்னா அவங்களுடைய நிலைமை அப்படின்றது எவ்வளவு மோசமாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு இன்செக்யூரா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற தொடர்பாக உலகம் முழுக்க எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க, விமர்சனம் செய்யறாங்க. அது கூட வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமா எல்லா எலெக்ஷனுமே அவர் அப்படிதான் பேசுவாரு. ஹிந்து முஸ்லீம் அவர் பேசுறதெல்லாம் பாஜகவினுடைய ஓட்டர்ஸை வந்து ஓட் பண்ண வைக்கிறதுக்கு தான். பட் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டாங்க, ஓட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாஜகவுக்கு. ஸோ இது நார்மலா, இது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி 2014 மட்டும்தான் அவர் பேசல, மற்றபடி எல்லா டைமும் அவர் வந்து ஹிந்து முஸ்லீம்னு பேசிட்டே இருக்காரு அப்படின்றது தான் அவர் சொல்ல. அதாவது அப்படி பேசுறது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமானது, ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசிட்டு இருக்காருன்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லாம, எந்த ஒரு கோபமும் இல்லாம, ஆதங்கமும் இல்லாம, இத்தனைக்கும் வேற கட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சவர் இவரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு.
அப்படியே வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி எல்லா எலெக்ஷன்லயும் அவர் பேசுறதுதான், என்ன பேசினாரு, எவ்வளவு மோசமா பேசினாரு, அது எவ்வளவு அபியூசிவா இருந்தது, எப்படி ஹராஸ் பண்ற மாதிரி இருந்தது, எவ்வளவு இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அது ஏற்படுத்தி இருக்கும், எவ்வளவு துன்பத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இந்த பேச்சினால அப்படின்னா அது குறித்து எந்த ஒரு அக்கறையுமோ பிரச்சனையோ கவலையோ அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் வழக்கமா பேசுறதுதான், எல்லா எலெக்ஷன்லயும் பேசுறதுதான், அதனால பெருசாலாம் ஒன்றும் ஆகாது, அவங்க ஓட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க ஓட்டு அவங்களால நம்பிலாம் இவர் வந்து நிக்கல, இப்படி வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மக்களுடைய பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. கடந்த முறை ஒரு 38% ஓட் வந்து போலாச்சு பாஜகவுக்கு. அப்ப போய் நீங்க கிரவுண்ட்ல கேட்டிருந்தாலும் 10ல் 4 பேர் வந்து பாஜக ஓட்டு போலாம் தான் சொல்லியிருப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க இந்த யோகேந்திர யாதவ் இல்ல மற்ற ராஜீப் சர்தேசா இல்ல சமசா இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து களத்துல போய் கேள்வி எழுப்பி அதுல ஒரு 4 பேர் இல்லைன்னொடனே உடனே பயந்துட்டாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாருக்கும் களம் என்னன்னு தெரியல. ஏன்னா களத்துல வந்து 4 பேர் எப்பவுமே கோவமா தான் இருப்போம். அதனால அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதாவது நாட்டுல வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது, இது எதுவுமே எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னா எதுக்குதான் எலெக்ஷன் அப்படின்றதே நமக்கு புரியல. கிட்டத்தட்ட மக்கள் வந்து எதையுமே எலெக்ஷன்ல காட்ட மாட்டாங்க, கோவமே வராது, மக்கள் வந்து பாஜகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. என்ன நடந்தாலும் எவ்வளவு நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவே கிடையாது, இங்க எந்த கட்சியும் கிடையாது, பாஜகவுக்கு தான் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துவாங்கன்ற ஒரு மேனிபுலேஷனை தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டே இருக்காரு. பட் நிச்சயமாக அது எடுபடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பரவ. ஏன்னா அவருடைய வீடியோஸை பாக்குற நபர்கள் அவங்களே வந்து கேள்வி எழுப்புறாங்க, யோ என்னையா கேள்வி கேட்குறீங்க, என்ன ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு, இது ஒரு பதிலான்ற கேள்வியை அங்க பார்க்கக்கூடிய மக்களே வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னொரு மிகப்பெரிய உருட்டு இருந்தாரு. அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாதனால இந்த எலெக்ஷன்ல நரேந்திர மோடிக்கு அவ்வளவு பெரிய டஃப் காம்படிஷன்லாம் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. இதுதான் உள்ளதுல மிகப்பெரிய பொய்யாக நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்றது முழுக்க முழுக்க பாஜகவை பவர்ல இருந்து அகற்றணும். அவங்களுக்கு வந்து வேற எந்த கோலுமே கிடையாது. நம்ம வந்து நாட்டை ஆளணும், நம்ம தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். அது காங்கிரஸே கிடையாது. இத்தனை வருஷம் ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி காங்கிரஸே இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் காங்கிரஸ் இருந்தாதான் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும். காங்கிரஸ் இந்த கூட்டணியை ஃபார்மே பண்ணல. எல்லாரும் சேருவோம், பாஜகவை அகற்றுவோம், இது கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து, இந்த சேவ் ஆர் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் இருக்காதுன்ற இந்த வாதம் 400 பார் மக்களிடம் எடுபடாமல் போன மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கு, இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றி விடுவார்கள்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களிடையே போய் ரீச் ஆயிருக்கு. பிகாஸ் களத்துல இதெல்லாம் எதிரொலிக்குது. களத்துல பேசக்கூடிய மக்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு பாதிப்பு இருக்குன்றதை களத்துல இருக்கக்கூடிய மக்களே பேசுறாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன் வச்சு இந்த எலெக்ஷன் சந்திச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இதை வந்து ஒரு காரணமாக தூக்கிட்டு பாஜக என்ன பேசுவானோ அதே தான் அவரும் பேசியிருந்தாரு. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம பேசி ஆகணும். 2004 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மன்மோகன் சிங் தான் காங்கிரஸ் கூட்டணியுடைய வேட்பாளர், இவர் தான் பிரதமராக போகிறார் அப்படின்ற ஃபேஸை முன் வச்சு அந்த எலெக்ஷன்லாம் சந்திக்கல. அந்த எலெக்ஷன் வந்து பாஜக, வாஜ்பாய் ஒரு பெரிய லீடர், டால் லீடர், பாஜகவினுடைய முகம், ஒரு மிகப்பெரிய தலைவர் இவர் அப்படின்னு சொல்லி தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு எதிராக யாருமே இல்லைன்ற இதே பிரச்சாரம் தான் நடத்தப்படுது. ஆனா இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றாங்க. பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் வந்து உட்கார்ந்தாரு. சோ இவங்க சொல்ற இந்த பூச்சாண்டி அதெல்லாம் களத்துல எதிரொலிக்காது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றாரு. மக்களுக்கு அறிவு கிடையாது, மக்களுக்கு கோவம் கிடையாது, மக்களுக்கு புத்தி இல்ல, என்ன நடந்தாலும் மக்கள் வந்து மீண்டும் பாஜகவை தான் ஓட்டு போடுவாங்க, பாஜகவை தான் மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்க, மக்களுக்கும் சுயமாக அறிவுலாம் கிடையாது, எதுவுமே நாட்டுல பிரச்சனை இல்லை. அவர் சொகுசா உட்காந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, ஏசியில உட்காந்துட்டு. அவருக்கு நிறைய சொத்து இருக்கு, காசு இருக்கும், அவருக்கான எதுவுமே பிரச்சனையா இல்லாம இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனை அப்படின்றது பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இன்னைக்கு முன்னெப்போதும் இல்லாத பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மக்களை அச்சப்பட வச்சிருக்கு, பயப்பட வச்சிருக்கு. நிச்சயமாக ஒரு மாற்று தேவை அப்படின்றது மக்களுடைய குரலாக இருந்து கொண்டேதான் இருக்கு. இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ற அல்லது இது எதுவுமே நடக்கலன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை பிரசாந்த் கிஷோர் கட்டமைக்க முயற்சிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆபத்தான நபராக நம்ம இவரை போன நபரை தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆனாங்க. அட்லீஸ்ட் பண்றான், டைரக்டா சொல்லிட்டு பேசுறத பேசிட்டு போயிடுறான், பண்றதை பண்ணிட்டு போயிடுறான். இன்னைக்கு ஒரு வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய நபர்கள் இல்லது வெறுப்பை கக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவங்க டைரக்டா அந்த வெறுப்பை கக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க மேல சட்ட ரீதியாக என்ன முடியுமோ அதை அந்த அரசுகள் எடுக்கிறாங்க, அவங்க மேல ஆக்ஷனா எடுக்கிறாங்க. ஆனா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் தான் ரொம்ப டேஞ்சரானவங்க, அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இதை காரணமாக நீ அன்னைக்கு பேசலையா, நீ அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களே, அல்லது இதெல்லாம் எப்போதுமே நடந்துட்டு இருக்க விஷயம் தான், எப்பவுமே தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நார்மலைஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்கு. யாருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வின் பண்ணுது இன்னைக்கு? யோகேந்திர யாதவ், ராஜீப் சர்தேசா, என்ராம், சமஸ் போன்ற நபர்கள் முன் வச்ச ப்ரொஜெக்ஷன்ஸ் வின் ஆகுதா, அல்லது பிரசாந்த் கிஷோர் முன்வைக்கிற இந்த 300+ ப்ரொஜெக்ஷன் வின் பண்ணுதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி காங்கிரஸ்ல ஒரு பெரிய பதவி கிடைக்காததால், காங்கிரஸ்ல வந்து பெரிய ஒரு போஸ்ட் நமக்கு கிடைக்கல, அல்லது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நம்மள நிக்க விடல, அதனால நான் வந்து காங்கிரஸை பழி வாங்குறேன், பாஜகவுக்கு முட்டு கொடுப்பேன்னு ஒரு பியூர் சங்கியாக பாஜகவினுடைய அடியாளாக பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யறது முழுமையாக அமலமாயிருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே
கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.